ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரம்ஜானோட நோன்பு திறக்கிறனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ரம்ஜான் சீரீஸாக ஏதாவது யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ரம்ஜான் சீரீஸ் ரெசிபி 1ல் கோகோனட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இது ரொம்பவே வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடும். நல்லா குளுமையாக குளுகுலுன்னு இருந்துச்சு. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 3/4 இது போதும். கூடவே இந்த தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் இல்லை அப்படின்னா வடிகட்டுறதில் சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. 1 கிளாஸ் தண்ணியிலேயே வாஷ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறையா தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ண தேவையில்ல. இப்போ பேனில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க கோகோனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வீட்னஸ்க்கு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக 150 கிராம். நீங்கள் இந்த ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணாலும் அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் அகர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கிண்டினீங்க அப்படின்னா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. நல்லா பபிளாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆறணும். உங்ககிட்ட மோல்டு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மோல்டில் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நம்ம எடுக்கணும். நான் மோல்டு இல்லாட்டி அப்படின்னா கிண்ணம் பயன்படுத்திக்கோங்க, இல்லை பவுல் எதுலனாலும் ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டான ஒரு புட்டிங், கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோகோனட் ஆல்ரெடி நம்ம வயிற்றுக்கு குளுமை தரும். அதனால் இந்த வெயில் காலத்துலலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜெல்லி மாதிரி வாயில் போட்டதும் கரையிறனால நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.